பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 9 மாதமும் கர்த்தர் நம்மை கிருபையாக நடத்தினார். 9 மாதமும் கர்த்தர் செய்த சகல நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிருபையாக 10வது மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 10வது மாதத்திலும் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளை நினைத்து உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தரை துதிக்கிறேன். 10வது மாதத்தை தந்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். துதித்தலோடு இந்த 10வது மாதத்திற்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 10வது மாதத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண கிருபையும் அவருடைய பூரண தயவும் அவருடைய பூரண சுகம் ஆரோக்கியம் அவருடைய பூரண இரக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சம்பூர்ண ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இந்த 10வது மாதத்தில் ஒரு வசனத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. வாசிக்க கேட்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த 10வது மாதத்தில் எப்படிப்பட்ட தேவனாய் கர்த்தர் வெளிப்படுகிறார் என்றால், பலவிதமான சூழ்நிலைகளை குறித்து சோர்ந்து போயிருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போயிருக்கிற உனக்கு நான் பலன் தந்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாமல் இருக்கிறவனுக்கு சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேத வசனத்தை வாசிக்க கேட்டோம். பிரியமானவர்களே, பலவிதமான சூழ்நிலைகளை குறித்து மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஐயோ, பிள்ளைகளின் எதிர்காலம், படிப்பு, வேலை, இத்தனை பரீட்சைகளை எழுதியும் இன்னும் எதிர்பார்க்கிற வேலை மகளுக்கு கிடைக்கவில்லையே. திருமண காரியங்கள் தடைபட்டு போகிறதே. நாட்களும் காலங்களும் கடந்து போகிறதே. எப்பொழுது நடக்கும்? எப்பொழுது நான் அதை காண்பேன்? எதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? கடன் பாரத்தை குறித்த மனசோர்வா? எப்படி இந்த கடனை அடைப்பேன்? எப்படி தீர்ப்பேன்? எப்படி கட்டுவேன்? எப்படி நான் போவேன்? ஐயோ, இந்த தோல்வி, எதை குறித்து மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் நீங்கள் அப்படியே சோர்ந்து போய் முடங்கி விடுவது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். எந்த காரியத்தை குறித்தாகிலும் நாம் சோர்ந்து போயிருப்பது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். வேத வசனத்தின்படி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 10வது மாதத்தில் சோர்ந்து போயிருக்கிற நமக்கு சிலருக்கு அவர் பலன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 15:32. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே. சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், என்னை தேடி வந்திருக்கிறார்கள். என் பாதத்தில் 3 நாட்கள் அமர்ந்திருக்கிறார்கள்.
ஆனால் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்களே. அநேக அற்புதங்களை நான் அவர்களுக்கு செய்திருக்கிறேன், நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள், என்றாலும் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்களே. ஐயோ, இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. சீசர்களை அழைத்து ஆண்டவர் விசாரிக்கிறார், சொல்லுகிறார், 7 அப்பங்கள் இருக்கிறது, சில சிறுமீன்கள் இருப்பதாக சீடர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 7 அப்பங்களையும் சில சிறுமீன்களையும் எடுத்து ஆசீர்வதித்து சீசர்களின் கையிலே கொடுத்தார். சீசர்கள் அதை பரிமாறினார்கள். பிரியமானவர்களே, 4000 ஜனங்கள் திருப்தியாக புசித்தார்கள். ஒரு மனுஷனுடைய மனசோர்வை அவர் மாற்றவில்லை, ஒரு குடும்பத்தின் மனசோர்வை மாற்றவில்லை. சில 1000 ஜனங்களுடைய மனசோர்வை கர்த்தர் அறியவில்லை. 4000 ஜனங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 4000 ஜனங்களின் மனசோர்வை மாற்றின ஒரு இயேசு கிறிஸ்து அந்த 7 அப்பங்களையும் சில சிறுமீன்களையும் வாங்கி அதை ஆசீர்வதித்து சீடர்களிடத்திலே கொடுத்தார். பரிமாறினார்கள், திருப்தியாக புசிக்கிறார்கள். மீதம் 7 கூடை நிறைய சீடர்கள் மீதம் எடுக்கிறார்கள், சுமக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 10வது மாதத்தில் கர்த்தருடைய பிரியம், கர்த்தருடைய சித்தம் என்ன? ஐயோ, நான் பரிதபிக்கிறேன். சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்காக ஆண்டவர் பரிதபிக்கிறார். ஒன்றுமில்லாதிருக்கிறீர்களா? இயேசு பரிதபிக்கிறார். ஐயோ, உங்களை அப்படியே விட்டுவிட ஆண்டவருக்கு பிரியமில்லை. நீங்கள் சோர்ந்து போய் இருப்பதும் ஆண்டவருக்கு பிரியமில்லை. எதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீர்கள், எதனால் சோர்ந்து போயிருக்கிறீர்கள், அந்த நிலையிலே உங்களை விட்டு விடுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமில்லை. இப்படியே அனுப்பிவிட எனக்கு சித்தமில்லை, பிரியமில்லை. சோர்ந்து போவார்களே, பிரயாணத்தில் சோர்ந்து போவார்களே, அவர்களை திருப்தியாக போஷித்து 7 கூடை நிறைய மீதம் எடுக்க வைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோர்ந்து போவார்களே என்று பரிதபித்து அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்து இந்த 10வது மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சோர்வை மாற்றி அநேக நன்மைகள் இருந்தும் அநேக காரியங்களில் திருப்தி இருந்தும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து மனசோர்வோடு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்வார். 7 அப்பங்கள் சில சிறுமீன்கள், கொஞ்சம்தான். அதை அவர் ஆசீர்வதித்த போது 4000 ஜனங்கள் புசித்தார்கள். இந்த 10வது மாதத்துள்ளே நீங்கள் சொல்லலாம், கொஞ்சமாக இருக்கிறது, இந்த பணத்தை வைத்து எப்படி செய்வேன், எப்படி போவேன், எப்படி கட்டுவேன், எப்படி இந்த திருமணத்தை நடத்துவேன், குறைவாக இருக்கிறதே. புலம்பாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். குறைவை கண்டு, குறைவை நினைத்து, இருப்பது குறைவாக இருக்கிறதே என்று நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? அதை நிறைவாக மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மன சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார். சங்கீதம் 40ஆம் சங்கீதத்திலே அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 40 அதனுடைய 12வது வசனம். தாவீது பக்தன் சொல்லுகிறான், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதிருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. தாவீது புலம்புகிறார், எத்தனையோ தீமைகள், போராட்டங்கள் என்னை சூழ்ந்து நெருக்குகிறது, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடிக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. தேவ பிள்ளைகளே, சில போராட்டங்கள், பிரச்சனைகள், எண்ணிக்கைக்கு அடங்காத போராட்டங்களும் எதிர்ப்புகளும் உங்களை பின்தொடர்ந்து வருகிறதினால் சோர்ந்து போனீர்களோ? சில அக்கிரமங்கள்,
உங்களை பின்தொடர்ந்து வருகிறதினால் சோர்ந்து போனீர்களோ, இந்த 10வது மாதத்தில் தேவ சமூகத்திலே வந்து நெல்லுங்கள். தாவீது சொல்லுகிறார், ஒருபுறம் என் இருதயம் சோர்ந்து போகிறது, பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து வருகிறது, என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. தலைமயிரை ஒருபோதும் எண்ணிவிட முடியாது. அதிலும் அதிகமாக இருக்கிறது எனக்கு வருகிற பிரச்சனைகள். என் இருதயம் சோர்ந்து போகிறது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது என்று புலம்பின அதே தாவீது மறுபுறம் சங்கீதம் 40 அதே சங்கீத பகுதியிலே 16வது வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், ஒருபுறம் என் இருதயம் சோர்ந்து போகிறது, பிரச்சனைகள் எல்லாம் நெருக்கி வருகிறது, என்றாலும் நீர் எப்படிப்பட்டவர்? தெய்வமே, உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. நீர் சோர்வை மாற்றுவீர், சந்தோஷமடைய செய்வீர் என்கிற நம்பிக்கையும் தாவீதுக்கு இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 138:3 வாசிக்கிறோம், நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறுஉத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாவுக்கு ஆண்டவர் பலன் தருகிறவர், பலன் தருவார். இந்த 10வது மாதத்தில் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தாலும் உங்கள் ஆத்துமா சோர்வினால் முடங்கி போய்விடாதபடிக்கு உங்கள் ஆத்துமாவிலே இந்த 10வது மாதத்திலே இயேசு கிறிஸ்து பலன் தருவார், உங்களை தைரியப்படுத்துவார். தைரியம், திட நம்பிக்கை ஈந்தாரை அவர் நல்லவர் என்று பாடுகிறோம் அல்லவா? உங்கள் ஆத்துமாவை சோர்வை மாற்றி உங்கள் ஆத்துமாவிலே பலன் தருவார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பலப்படுத்துகிறவர், எந்த விதத்திலும் நான் சோர்ந்து போவதை அனுமதியாதவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் சொன்னது போல இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் நம்முடைய சோர்வை மாற்றுவார். நாமும் சொல்வோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என் சோர்வை மாற்றி என்னை பலப்படுத்தினார். அற்புதங்களை இந்த 10வது மாதத்தில் சோர்வை மாற்றி அதிசயங்களை செய்வார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4:1 ஊழிய பாதையில் பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறது இல்லை. ஊழியம் செய்கிற பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்கிறவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எப்படிப்பட்ட ஊழியம் அவர் குறிப்பிடுகிற இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்பதை 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 8வது வசனத்திலே குறிப்பிடுகிறார். ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கும். 9வது வசனத்திலே ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாயிருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற ஊழியமே மகிமை உள்ள ஊழியமாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாயிருக்குமே. ஆகினாலே மகிமை உள்ள ஊழியத்தை செய்கிற நாங்கள் இப்படிப்பட்ட 4ஆம் அதிகாரத்தில் 1 இப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றிருப்பதால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 8வது வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. மனம் முறிவு அடைகிறதில்லை, அதனுடைய அர்த்தம் மனசோர்வு அடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்திலே மீண்டும் பவுல் சொல்லுகிறார்,
நாங்கள் ஆமென் சோர்ந்து போவது இல்லை. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போவது இல்லை. பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்திலே பவுலுக்கு இருந்த அந்த திடமான நெருக்கம் வந்தபோதும் கலக்கம் வந்தபோதும் அவர் சொல்லுகிறார், நாங்கள் மனமுறிவு அடைகிறதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. மகிமை உள்ள ஊழியத்தை செய்கிறோம். மகிமையான ஊழியத்தை தேவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். இரக்கம் பெற்றிருக்கிறோம் அவரிடத்தில். ஆகையினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, மனமுறிவு அடைகிறதில்லை. இந்த 10வது மாதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நமக்கு கிடைக்கும். நம்மை கண்டு பரிதபிக்கிற தேவன் அவர். நம்முடைய சோர்வை விரும்பாத கர்த்தர் அவர். இந்த 10வது மாதத்திலே என்னையும் உங்களையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, மனமுறிவு அடைகிறதில்லை. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று உங்களை சொல்ல வைப்பார். வார்த்தையை நிறைவேற்றுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எபேசியர் 3ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பவுல் சொல்லுகிறார், ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற உபத்திரவங்கள், ஊழியத்தின் பாதில் வருகிற உபத்திரவங்களை நான் அனுபவிப்பதினால் பரிசுத்தவான்களாகிய விசுவாசிகளாகிய நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டுகிறேன். பவுல் சொல்கிறார், நாங்களும் சோர்ந்து போகிறதில்லை. ஊழியத்தின் பாதையிலே மகிமை உள்ள ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறபடினால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆகினால் விசுவாசிகளாகிய நீங்களும் சோர்ந்து போகாதிருக்க வேண்டுகிறேன். காரணம், அவைகள் நமக்கு உங்களுக்கு மகிமையாக இருக்கிறதே. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமான விபரீதங்களை, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே மன சோர்வுகள் வருகிற பொழுது கல்வாரி சிலுவையில் நமக்காக சோதனைகளை சகித்த இயேசுவையே நோக்கி பார்ப்போம். அவரையே நோக்கி பார்ப்போம். பவுல் சொல்கிறார், அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அவர் பலன் தருவார். அவர் சோர்வை மாற்றுவார். ஆவியாத்துமா சரீரத்தில் பலன் தருவார், தைரியம் தருவார், அற்புதம் செய்வார். சோர்ந்து போகாமல் இருப்போம். கடைசியாக 1 ராஜாக்கள் அதனுடைய 19ஆம் அதிகாரத்திலே 4வது வசனம் தெரிந்த ஒரு வேத பகுதி. எலியா என்கிற ஒரு தீர்க்கனை பார்க்கிறோம். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரை நோக்கி மனம் உடைந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். மன சோர்வு வருகிற பொழுது இருக்கிற இடத்தை விட்டு மனிதனை அலைய செய்து விடுகிறது. இருதயத்திலே ஆத்துமாவிலே சோர்வு வருகிற பொழுது ஒரு இடத்தில் இருப்பதற்கு அந்த சோர்வு அனுமதிப்பதில்லை. எங்கேயோ போய்விடுகிறார்கள், எங்கேயோ அலைந்து துரிகிறார்கள். இருதயத்தில் மனச்சோர்வு பல இடங்களில் மனிதனை அலைய வைத்து விடுகிறது. எதையோ காரியங்களை செய்ய வைத்து விடுகிறது. தப்பான முடிவுகளை எடுக்க வைத்து விடுகிறது. வானத்தில் இருந்த அக்கினியை இறக்கின ஒரு தீர்க்கதரிசி எலியா, மழை வேண்டாம், ஆண்டவர் மழையை வானத்தின் மதகுகளை அடைத்தார், மழை பெய்யட்டும். எலியா தீர்க்கனின் ஜெபத்தை கேட்டு மழையை வர்ஷிக்க பண்ணினார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும். அவனுடைய ஜெபத்தை கேட்டு வானத்திலிருந்து அக்கினியை தேவன் இறக்கினார். பலிபீடத்தை அக்கினி பட்சித்தது. அப்படிப்பட்ட ஒரு எலியா தீர்க்கனுடைய வாழ்க்கையில் வந்த மன சோர்வு இருக்கிற இடத்தை விட்டு அவனை அலைய வைத்தது. ஒரு நாள்
அலைந்து பிரயாணம் பண்ணி வனாந்தரத்தை தேர்வு செய்து சூறைச்செடியின் நிழலில் போய் உட்கார்ந்து என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ விரும்பவில்லை. மனசோர்வு வருகிற பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய நாவு பயன்படுத்துகிறது. எனக்கு விருப்பமில்லை, இதை செய்ய விருப்பமில்லை, இங்கு வருவதற்கு விருப்பமில்லை, வாழ விருப்பமில்லை, எதையெல்லாமோ விருப்பமில்லை விருப்பமில்லை என்று மன சோர்வினாலே புலம்புகிறோம். புலம்புகிற நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். எலியா சோர்ந்து போய் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறார். ஆனால் ஆண்டவரோ எலியாவை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விருப்பமுள்ளவராக இருந்தார். 5வது வசனத்தில் ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ சாக வேண்டாம், சாவை விரும்பாதே. தூதன் சொல்லுகிறான், தேவ திட்டம் அதுவல்ல, நீ சாவை விரும்பாதே, நீ எழுந்திருந்து போஜனம் பண்ணு. 6வது வசனத்திலே அவன் விழித்து பார்க்கிறான். தழலில் சுடப்பட்ட அடை, தண்ணீர் பாத்திரத்தில் தண்ணீர் தலைமாட்டில் இருந்தது. அதை புசித்து குடித்து மீண்டும் சோர்ந்து போய் படுத்துக் கொள்ளுகிறான். சோர்வு அடுத்த கட்டத்திற்கு நம்மை கொண்டு போக அனுமதிப்பதில்லை. மனச்சோர்வு, இருதயத்திலே வருகிற மனச்சோர்வு சில காரியத்தை விட்டு அடுத்த கட்டத்திற்கு நாம் கடந்து போவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. அனுகூலமான சூழ்நிலைகள் இருந்தால் அந்த மனச்சோர்வு நம்மை உடைத்து போட்டு விடுகிறது. இருக்கிற நிலையிலேயே பிடிவாதமாக இருக்க வைத்து விடுகிறது. நாம் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாயிருக்க, தவறான தீர்மானத்தில் நிலைத்திருக்க செய்து விடுகிறது மனச்சோர்வு. எலியா சாப்பிட்டு மீட்டும் படுத்துக் கொள்ளுகிறார். 7வது வசனத்துல 2ஆந்தரமும் தேவதூதன் அவனை தட்டி எழுப்புகிறார். இந்த 10வது மாதத்தில் வேண்டாம் வேண்டாம் மனசோர்வு மனசோர்வு என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் வார்த்தையினால் தட்டுகிறார். எழும்பு எழும்பு எழும்பு, உன் சோர்வை மாற்ற நான் இருக்கிறேன். சோர்ந்து போகிற உனக்கு பலன் தருவேன், உன் ஆத்துமாவில் பலன் தருவேன், சத்துவம் தருவேன். 2ஆம் விசையும் அவனை தட்டி எழுப்பினார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து, ஸ்தோத்திரம், நீ பண்ண வேண்டிய தூரம். 6வது வசனத்தில் 2ஆந்தரமும் அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். 7வது வசனத்தில் தேவதூதன் 2ஆந்தரமும் வந்து 6வது வசனத்திலே புசித்து குடித்து படுத்துக் கொண்டான். 7வது வசனத்திலே 2ஆந்தரமும் வந்தவனை தட்டி எழுப்பி, போஜனம் பண்ணு, நீ சாக வேண்டியவன் அல்ல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ அநேக காரியங்களை செய்ய தீர்மானம் பண்ணி இருக்கிறார் கர்த்தர். நீ செய்ய வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எழும்பு. 8வது வசனத்திலே அவன் எழுந்திருந்து போஜனம் பண்ணினான். 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய போஜனம், கர்த்தர் கொடுத்த போஜனம் 40 நாள் வனாந்தரத்திலே ஒரே பெண்கிற தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து சொல்லும்படி அவனுடைய சோர்வை மாற்றினது. சாவை விரும்பின எலியாவுடைய வாழ்க்கையில் பிறகு நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம். எலியாவை கொண்டு அநேக அற்புதங்களை, மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். தவறான முடிவு எடுக்கிறீர்களா? மனச்சோர்வினால் சாக வேண்டும், போக மாட்டேன், வரமாட்டேன், மனச்சோர்வினால் இதை செய்ய மாட்டேன், முடியாது, வைராக்கியம் பிடிக்கிறீர்களா? வைராக்கியம் கொள்கிறீர்களா? எலியாவை போல இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் வார்த்தையின் மூலம் தட்டுகிறார். எழும்பு 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 எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் அதிகம். நாம் ஒரு தவறான முடிவை எடுக்கும்போது கர்த்தர் தவறான முடிவல்ல, நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஏற்கனவே கர்த்தர் தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். எலியா
அந்த தீர்மானம், சாவை விரும்ப காரணம் என்ன? யேசபேல் என்கிற ஒரு ஸ்திரீ ஒரு துர்ச்செய்தி அனுப்பினாள். எல்லா தீர்க்கதரிசிகளும் மடிந்து போனார்கள். மடியச் செய்தால், எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்று குவித்தால், எலியா தீர்க்கன் மட்டும் மீதம் இருக்கிறான். அவள் ஒரு துர்ச்செய்தி அனுப்பினாள். நாளை தினத்தில் இதே நேரத்தில் உன் ஜீவனை நான் எடுத்துக்கொள்வேன், உன்னை கொலை செய்து விடுவேன், உன்னை கொன்று போடுவேன் என்கிற ஒரு துர்ச்செய்தி அவனுடைய எலியா தீர்க்கனின் காதுகளில் போய் விழுந்தது. அவ்வளவுதான். சாகு முடிவை எடுத்தான். மனச்சோர்வு, துர்ச்செய்தினால். சங்கீதம் 112 7வது வசனம், அருமையான கர்த்தருடைய வார்த்தை. அதை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 112:7 துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். 8 அவன் இருதயம் உறுதியாயிருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணு மட்டும் பயப்படாதிருப்பான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். திடனாயிருக்கும். யேசபேலின் துர்ச்செய்தியை கேட்டு என்னை கொண்டு போடுவாளே நாளை தினத்தில், அந்த துர்ச்செய்தியை கேட்டதினால் அவனுடைய இருதயம், அவனுடைய ஆத்துமா சோர்ந்து போனது. சாவை விரும்பினான். ஆண்டவரோ அவனை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் செய்து முடித்தார். இன்றைக்கு ஏதோ ஒரு துர்ச்செய்தியை கேட்கிறதினால் துர்ச்செய்தி வந்துவிடுமோ என்று மனம் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்முடைய மனசோர்வுகளை மாற்றி இந்த 10வது மாதத்தில் ஒரு அற்புதம் செய்வார். என் பிள்ளைகள் சோர்ந்து போவார்களே வழியிலே, எனக்கு மனதில்லை, ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். ஒன்றுமில்லாதிருக்கிறீர்களோ? குறைவை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? அது நிமித்தம் மனம் சோர்ந்து போனீர்களோ? எதினால் மனம் சோர்ந்து போயிருக்கிறோம்? நாம் சோர்ந்து போயிருப்பது தேவனுக்கு பிரியமல்ல. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். சோர்ந்து போன ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து திருப்திப்படுத்தினவர். எலியா தீர்க்கனின் சோர்வை மாற்றி அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வைத்தவர். பவுல் சொல்கிறார், எப்பக்கத்திலும் நெருக்கம், நாங்கள் கலக்கம் அடைந்தும் மனம் உருகிறதில்லை, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், மகிமை உள்ள ஊழியத்தை செய்கிறோம், ஆதலால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர். பவுல் சொன்னதை போல இந்த 10வது மாதத்திலே நம்மையும் கர்த்தர் சொல்ல வைப்பார். இனி நாங்கள் சோர்ந்து போவதில்லை, இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய அற்புதத்தை காணப்போகிறோம். வார்த்தை வசனம் தருகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை. லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். சோர்வு வருகிற பொழுதெல்லாம் தேவ சமூகத்தை நாடுவோம். சோர்வு வருகிற பொழுதெல்லாம் அவருடைய பாதத்தில் போய் காத்திருப்போம். சோர்வு வருகிற பொழுதெல்லாம் அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்போம், துதிப்போம். ஏசாயா 40 அதனுடைய 31வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து எந்த காரியத்தை குறித்து மனம் சோர்ந்து போயிருக்கிறோம், தேவ சமூகத்தை நாடுவோம். இந்த 10வது மாதத்திலே காத்திருந்து ஜெபிப்போம். தமது ஜனத்தின் சோர்வை நீக்கி திருப்தியாய் அனுப்பினவர், பவுலுடைய வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையில் சோர்வை மாற்றினவர், எலியா தீர்க்கனுடைய வாழ்க்கையில் இருந்த சாவை குறித்த மனச்சோர்வை மாற்றி அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்தவர், தாவீதின் வாழ்க்கையில் இருந்த மனச்சோர்வுகளை மாற்றினவர். இந்த 10வது மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மனச்சோர்வுகளை, எதை நினைத்து மனம் சோர்ந்து போயிருக்கிறோம், அதிலே ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய சோர்வுகளை மாற்றப் போகிறார். என் ஆத்துமாவில் உம்மை தேடுகிறவர்கள் எனக்கு கைவிடுகிறதில்லை. நான் கூப்பிட்ட நாளிலே நீர் எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை
செய்ய போகிறார், செய்வார். உங்கள் ஆத்துமாவை பலப்படுத்துகிறார். தவறான முடிவை விட்டுவிடுங்கள், எழும்புங்கள், வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள். எலியா எடுத்தது போல தவறான முடிவை எடுத்து விடாதிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தட்டுகிறார். நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உதவி செய்வேன், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்து முடிப்பேன், சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஜெபிப்போமா. கண்டுனை ஆளைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை ஆளைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பருன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. நல்ல இயேசப்பா, இந்த 10வது மாதத்திற்காக நன்றி. 9 மாதமும் நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. இரக்கமுள்ள இயேசுவே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஜீவனுள்ள தேவாதி தேவனே, திரளான ஜனங்களை கண்டு பரிதபிக்கிறேன், ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இப்படியே அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, சோர்ந்து போவார்களே என்று சொல்லி அற்புதங்களை செய்தவர், சோர்வை மாற்றினவர். இந்த 10வது மாதத்தில் எதை குறித்து, எந்த குறைவுகளை குறித்து, எந்த இல்லாததை குறித்து, நடக்காததை குறித்து சோர்ந்து போயிருக்கிறார்களோ அதிலே ஒரு அற்புதத்தை செய்து முது பிள்ளைகளை திருப்திப்படுத்தி ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்தி ஆசீர்வதியும். பவுல் சொன்னதைப் போல எங்களையும் சொல்ல வைப்பீராக. நாங்கள் மனமுறிவு அடைகிறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை, இரக்கத்தை பெற்றிருக்கிறோம், மகிமையான ஊழியத்தை செய்கிறோம். எங்களையும் அவ்விதமாக சொல்ல வைப்பீராக. எலியாவின் வாழ்க்கையில் இருந்த சோர்வை மாற்றி அவனை கொண்டு என்ன செய்ய தேவன் சித்தமாயிருந்தீரோ அதை செய்து முடித்தது போல அவன் எடுத்த தவறான முடிவை மாற்றி தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து அவனை கொண்டு அற்புதங்களை செய்தவர், மகிமையான காரியங்களை செய்தவர். இந்த 10வது மாதத்தில் எங்களை கொண்டும் அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை செய்யத்தக்கதாக எங்களை கொண்டு உமது பிள்ளைகளை கொண்டு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீரோ அதை செய்து முடிப்பீராக. சோர்வை மாற்றி உமது பிள்ளைகளை அழைத்து செல்லுவீராக. நீர் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். காத்திருந்து செபித்து பலனை பெற்றுக்கொள்ளவும், சோர்வுள்ள நேரங்களில் செபிக்கவும், துதிக்கவும், துதியின் ஆடை அணிந்து கொள்ளவும் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். சோர்வுகளை மாற்றி ஆத்துமாவில் பலன் தந்து பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமே.